முருகப்பெருமானுக்கு ஆறுமுகன் என்று எப்படி பெயர் வந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? தியான நிலையில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் அமர்ந்திருக்க அவர்களிடமிருந்து ஒரு சக்தி உருவானது. அச்சக்தியை தாரகசுரனிடமிருந்து பாதுகாக்க அக்னி தேவர் புறா வடிவம் எடுத்து அச்சக்தியை வாயில் எடுத்துச் சென்றார். அச்சக்தியின் வெப்பத்தை தாங்க முடியாமல் கங்கை நதியில் போட்டுவிட்டார். கங்கை நதியானது அக்னி தேவர் நதிக்கரையில் விட்ட அந்த சக்தியினை யாவரும் அறியாவண்ணம் எடுத்துச் சென்றது. ஆனால் கங்கை நதியாலும் அந்த சக்தியின் வெப்பத்தை தாங்க முடியவில்லை. பின் இமயமலையில் உள்ள சரவண பொய்கையில் தர்ப்பை புற்கள் நிறைந்த இடத்தில் அந்த சக்தியினை விட்டுவிட்டது. பின் அந்த சக்தியில் இருந்து அனைவரின் இன்னல்களை போக்கும் வல்லமை கொண்ட அழகிய குழந்தை தோன்றியது. அப்பொழுது அங்கு நீராட வந்த 6 கன்னியர்கள் இந்த அழகிய குழந்தை வனத்தில் தன்னந்தனியாக இருப்பதை கண்டு வியந்தனர். பின்பு அதில் இருந்த ஒரு கன்னியர் இவன் என்னவன் என கூற 6 கன்னியர்களும் தங்களுக்குள் மோதலில் ஈடுபட்டனர். இதை கண்டு அழகிய சிரிப்பை உதிர்த்த சிவகுமரன் 6 குழந்தைகளாக அவர்களுக்கு தோற்றமளித்தார். பின்னர் கன்னியர்கள் தங்களுக்குள் இருந்த மோதல்களை விடுத்து ஒவ்வொரு கன்னியர்களும் ஒரு குழந்தையை எடுத்துக் கொண்டனர். அவ்வேளையில் சிவகுமரன் அழுகவே அங்கு இருந்த கன்னியர்களே அவருக்கு தேவையான பாலை அளித்தனர். 6 கன்னியர்களிடமிருந்து பாலை பருகியதால் குமரனை ஆறுமுகன் என்றும் அழைக்கின்றோம்.